பிரைஸ் பிரைஸ். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவராக இருக்கிறார். அவர் நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு பாடலை பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். விடுவிக்க வல்லவரே, நம் ஆராதிக்கும் இயேசு விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே, எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவிற்கும் விடுவிக்க வல்லவரே. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம் ஆராதிக்கும் இயேசு நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஆமென். கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவிற்கும் நம்மை தப்புவிக்க அவர் வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். நம்மை விடுவிக்க அவர் போதுமான தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்மை காக்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவார். நம்மை காக்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை அழைத்த தேவன் ஒருபோதும் நம்மை அவர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. எந்த சோதனை வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும் அவர் நம்மை கைவிடுகிற தேவனே அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம் ஆராதிக்கும் இயேசு நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவிற்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவிற்கும் விடுவிக்க வல்லவரே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நம் ஆராதிக்கும் இயேசு நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம் ஆராதிக்கும் இயேசு நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஆம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இடைவிடாமல் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமுள்ள தேவனா இருக்கிறார்.
நம்மை தப்புவிக்கக்கூடிய தேவனா இருக்கிறார், நம்மை விடுவிக்கக்கூடிய தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நேரத்தில் கூடமாக கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருப்பாராக. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதத்தின் புஸ்தகத்திலே 34ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்தை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். இங்கே வேதம் சொல்லுகிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், ஆனால் கர்த்தரோ அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவித்து அவனை ஆசீர்வதிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. மீண்டும் அந்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கிற பொழுது அங்கே கர்த்தர் சொல்லுகிறார், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவித்து அவனை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி இன்றைக்கு கர்த்தர் நம்மிடத்திலே பேசுகிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களிடத்திலே பேசுகிற வார்த்தை என்னவென்றால், நான் உன்னை விடுவித்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்பதாகும். ஹல்லேலூயா. நீங்கள் அநேக இக்கட்டுகளிலே, அநேக பிரச்சனைகளிலே நீங்கள் தவித்து கொண்டிருக்கிறதை என் கர்த்தர் அறிவார். அவர் சொல்லுகிறார், என் பிள்ளையை நான் விடுவிப்பேன். அவருடைய எல்லா இக்கட்டுகளிலிருந்தும், எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும், எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் அவனை நான் விடுவித்து அவனை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் இன்றைக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களை விடுவித்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் விரும்புகிறார், உங்களை விடுவிக்க விரும்புகிறார், உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அநேக பாரங்களோடு, அநேக கவலைகளோடு, அநேக துன்பங்களோடு நீங்கள் காணப்படலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் பேசுகிறார், நான் என் பிள்ளைகளை விடுவிக்க விரும்புகிறேன், நான் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் என்று கர்த்தர் பேசுகிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது அங்கே, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு பார்க்கிறோம், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நம்மை விடுவிக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி ஷாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ விசுவாசத்தோடும் மிகுந்த தைரியத்தோடும் அவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் ஆராதித்து இதுவரைக்கும் நீங்கள் ஆராதித்து வந்திருக்கிறீங்க, இதுவரைக்கும் நீங்கள் ஜெபித்து வந்திருக்கிறீங்க, இதுவரைக்கும் ஆண்டவர் மேலே நம்பிக்கையோடு இருந்திருக்கிறீங்க. இவைகளெல்லாம் ஆண்டவர் பார்த்து அவர் உங்களை விடுவிக்கும்படியாக அவர் விருப்பம் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் விசுவாசத்தோடு சொல்லணும், நான் ஆராதிக்கிற என் ஆண்டவர், நான் விசுவாசித்திருக்கிற இன்னார் என்னை விடுவிப்பார், என் ஆண்டவர் என்னை விடுவிப்பார். எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும், எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும், எப்பேற்பட்ட பலவீனமா இருந்தாலும் என் ஆண்டவர் என்னை விடுவிப்பார், இவைகளிலிருந்து என்னை விடுவிப்பார், என்னை மீட்டுக் கொள்வார் என்று சொல்லி நாமும் அவர்களைப் போல விசுவாச அறிக்கைகளை செய்ய வேண்டும். கர்மையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஷாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ என்பவர்கள் எரிகிற அக்கினி சூளைக்கு முன்பாக
நின்று கொண்டு இந்த வார்த்தைகளை அவர் பேசுகிறார்கள். நிறைய நேரங்களிலே நாம் சந்தோஷமா இருக்கும் பொழுது, பிரச்சனைகள் இல்லாத பொழுது நாம் சொல்லுவோம். ஆனால் பிரச்சனைகள் மத்தியிலே நம்மால் சொல்ல முடியுமா, நான் ஆராதிக்கிற என் தேவன் என்னை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார், என்னை விடுவிக்க வல்லவரா இருக்கிறார் என்று சொல்லி சூழ்நிலையில் மத்தியிலே நம்மால் சொல்ல முடியுமா? இன்றைக்கு எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எது பேர்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி, கர்த்தர் அவைகளிலிருந்து உன்னை விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். உன்னை விடுவித்து உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அதே போல சாத்ராக், மேஷாக், அபத்நேகோ எரிகிற அக்கினி சூளையிலே தள்ளப்பட்டார்கள். ஆனாலும் கர்த்தர் அவர்களை அங்கிருந்து ஒரு சேதமும் இன்றி அவர்களை வெளியே கொண்டு வந்தார். அல்லேலூயா. அநேகர் அவர்களை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். அநேகர் அவர்களை பார்த்து பிரமித்தார்கள். அநேகர் அவர்கள் மூலமாய் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். எனக்கு அருமையானவர்களே, எந்த பிரச்சனையில் நீங்கள் இருந்தாலும் சரி, உங்களை பார்த்து மற்றவர்கள் பிரமிக்கத்தக்க வண்ணமாக கர்த்தர் உங்களை அந்த பிரச்சனைகளிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வந்து உங்களை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆண்டவர் விடுவித்து ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதிமானுக்கு வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 34:19 நீதிமானுக்கு அநேக துன்பங்கள் வரும் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீதிமானுக்கு அநேக துன்பங்கள் வரும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அநேக துன்பங்கள் வரும். இன்றைக்கு நிறைய பேர் கேட்கிற ஒரு கேள்வி, நான் ஒழுங்காய் சபைக்கு செல்லுகிறேனே, நான் சரியான முறையில் ஜெபிக்கிறேன், சரியான முறையில் தசமாக செலுத்துகிறேன், நான் எல்லாவற்றையும் செய்கிறேன், ஆனாலும் ஏன் நான் துன்பப்படுகிறேன்? ஏன் எனக்கு இந்த பிரச்சனைகள்? ஏன் இந்த பாடுகள்? ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நீதிமானுக்கு அநேக துன்பங்கள் வரும், ஆனாலும் அவைகளின் மத்தியிலே நின்று கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் துன்பம் வருகிறது என்று சொல்லி நீ கவலைப்படாமல், அந்த துன்பத்திலிருந்து கர்த்தர் என்னை மீட்டு விடுவார், என்னை விடுவிப்பார். அல்லேலூயா. யோபு சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். நீங்கள் விசுவாசித்திருக்கிற ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அவர் விடுவிக்கிற தேவன், தப்புவிக்கிற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. துன்பங்கள் மத்தியிலே கர்த்தர் வந்து உங்களை விடுவிப்பார். இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, நீதிமானுக்கு அநேக துன்பங்கள் வரும், ஆனாலும் நான் வந்து துன்பங்கள் வரும் பொழுது நானும் வருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. துன்பங்கள் வருகிற நேரத்தில் என் ஆண்டவரும் வருகிறார். துன்பங்கள் வருகிற நேரத்தில் என் ஆண்டவருடைய கிருபை வருகிறது. துன்பம் வருகிற நேரத்தில் என் ஆண்டவருடைய பலன் வருகிறது. துன்பம் வருகிற நேரத்தில் என் தேவனுடைய பிரசன்னம் வருகிறது. அல்லேலூயா. உங்களை விடுவிக்க போகிறது, உங்களை தப்புவிக்க போகிறது. கர்த்தர் உங்களை கைவிடுகிற தேவனே இல்லை. அல்லேலூயா. விசுவாசமாயிருங்க, தைரியமாயிருங்க. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு என்னிடத்துல ஒருத்தர் கேட்டாங்க, பாஸ்டர், ஏன் பாஸ்டர் எனக்கு இவ்வளவு துன்பம், என் குடும்பத்தில் ஏன் பாஸ்டர் இவ்வளவு பிரச்சனை? அப்போ நான் இந்த வசனத்தை தான் சொன்னேன், நீதிமானுக்கு அநேக துன்பங்கள் வரும், ஆனாலும் கர்த்தர் விடுவித்து அவனை ஆசீர்வதிப்பார் பிரதர்ன்னு சொன்னேன். இன்னைக்கு ஏன் துன்பம் வருகிறது என்றால் ஒரு 3 காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். முதல் காரியம், ஏன் நமக்கு துன்பங்கள் வருகிறது என்றால், முதல் காரியம், நம்முடைய பாவங்களும் நம்முடைய அக்கிரமங்களும் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தமாக நமக்கு துன்பங்கள் ஏற்படுகிறது. இரண்டாவதாக, ஏன் நமக்கு துன்பம் வருகிறது என்றால், நம்மை ஆசீர்வதிப்பதற்காக.
ஹல்லேலூயா. மூன்றாவதாக நமக்கு ஏன் துன்பம் வருகிறது என்றால், நம் மூலியமாக தேவ நாமம் மகிமைப்படும்படியாக துன்பம் வருகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏன் எனக்கு துன்பம் வருகிறது என்றால், முதல் காரியம், என்னுடைய பாவம், என்னுடைய அக்கிரமம், என்னுடைய மீறுதல் நிமித்தமாக நான் துன்பங்களை சந்திக்கிறேன். இரண்டாவதாக, என்னை ஆசீர்வதிக்கும்படியாக, என்னை உயர்த்தும்படியாக நான் துன்பங்களை சந்திக்கிறேன். மூன்றாவதாக, என் மூலியமாக தேவ நாமம் மகிமை அடையும்படியாக நான் துன்பங்களை சந்திக்கிறேன். அல்லேலூயா. இந்த ஒரு 3 காரியங்கள் அடங்கியிருக்கிறது. முதலாவதாக, நம்முடைய அக்கிரமங்களும் நம்முடைய பாவங்களும் நிமித்தமாக நமக்கு துன்பங்கள் வருகிறது. நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் புஸ்தகத்திலே 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கிற பொழுது, அங்கே சோதோம் குமாரா என்ற பட்டணத்தை கர்த்தர் அழித்து போட்டார். சோதோம் குமார் என்ற பட்டணத்தை கர்த்தர் அழித்து போட்டார். இந்த சோதோம் குமார பட்டணத்தை ஏன் தேவன் அழித்து போட்டார்? முற்றிலுமாக தரைமட்டமாக்கப்பட்டது. கர்த்தருடைய கோபத்திற்கு சோதோம் குமார பட்டணம் காரணமா? ஏன் அந்த கர்த்தருடைய கோபத்திற்கு ஏன் ஆளானது என்றால், கொடிய பாவம். இந்த கொடிய பாவத்தின் நிமித்தமாக சோதோம் குமார பட்டணத்தை கர்த்தர் அழித்து போட்டார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கோபம், நாம் பாவம் செய்கிற பொழுது, அக்கிரமங்கள் செய்யும் பொழுது தேவனுக்கு மிகுந்த ஆண்டவர் பொறுமையா இருக்க, உடனே தண்டிக்கிறதுல நீடிய பொறுமை உள்ள தேவன். ஆனால் தொடர்ந்து அக்கிரமங்களும் பாவங்களும் செய்கிற பொழுது நமக்கு ஒரு துன்பத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். சோதோம் குமார பட்டணம் அழிக்கப்பட்டது போல அநேக ஆசீர்வாதங்களை இன்றைக்கு நாம் இழந்திருக்கிறதற்கு காரணம் நம்முடைய பாவங்கள். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, நான் துன்பப்பட்டது எனக்கு நல்லது, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனாலே உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். இன்றைக்கு நீ துன்பப்படுகிறாய் என்றால் ஏதோ ஒன்றை ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்ற அர்த்தம். God wants to teach you something. என் கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கொடிய பாவங்கள் நிமித்தமாய் துன்பங்களை சந்திக்கிறோம். இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய வேதம் சொல்லுகிறான், துன்பங்களை அனுபவிக்கிறதுக்கு, நம்ம நிறைய பிரச்சனைகளை சிக்கி கொள்றதுக்கும் நிறைய விஷயங்களிலே நம்ம மாட்டிக்கொள்ளுகிற காரணம் என்ன தெரியுங்களா? நீங்கள் வாசித்து பாருங்கள். யாக்கோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது நாவை குறித்து வேதம் அங்கே சொல்லுகிறது. நமக்கு ஏன் துன்பம் வருதுன்னா, அது நம்முடைய இந்த நாவு இருக்கு பார்த்தீங்களா, இந்த நாவு ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. இந்த நாவு சரியான முறையில் நம் கையாளவிட்டால் நம் அநேக பிரச்சனைகளிலும் துன்பங்களிலும் சிக்கிக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இன்னைக்கு நிறைய நேரத்தில் கோபம் வந்த உடனே இந்த நாவு பார்க்கணுமே, கெட்ட வார்த்தைகளை வெளிப்படுத்தும். கோபம் வந்த உடனே கெட்ட வார்த்தைகளை வெளிப்படுத்தும். இந்த நாவை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த நாவை நாம் கண்ட்ரோல் பண்ணணுங்க. இந்த நாவின் நிமித்தமாக தான் இன்னைக்கு அநேக பிரச்சனைகள், குடும்பத்தில் பல பிரச்சனைகளுக்கு காரணமே இந்த நாவு தான். இதை நாம் கொஞ்சம் அடக்கி கொள்ள வேண்டும்.
இன்றைக்கு கர்த்தர் பேசுகிறார். இந்த நாவை நாம் கொஞ்சம் அடக்கி கொள்ளும் பொழுது துன்பங்கள் குறையும். இந்த நாவை அதிகமாக நீங்கள் பயன்படுத்துவீர்களானால் துன்பங்களும் அதிகமாக காணப்படும். குறைத்து கொள்ளுங்கள். சரியா? ஏனென்றால் நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் கணக்கு கொடுக்க வேண்டும். நம் நாவினால் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் தேவனிடத்திலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினால் இன்றைக்கு இந்த நாவை அடக்கி கொள்ள வேண்டும். பல துன்பங்களுக்கு காரணமே இந்த நாவு தான். நீங்க யோசிச்சு பார்த்தா உங்களுக்கே தெரியும். நம்ம பேச்சின பேச்சுகள், சிலரை திட்டிருப்போம், சிலரை சபிச்சிருப்போம், சிலரை தாழ்த்திருப்போம், சிலரை குறை சொல்லியிருப்போம். இந்த நாவினால எத்தனை பேரை நம்ம குறை சொல்லியிருக்கிறோம், எத்தனை பேரை அவமானப்படுத்தி இருக்கிறோம், எத்தனை பேரை தூஷித்து இருக்கிறோம், எத்தனை பேரை நம்ம கேவலமாய் பேசியிருக்கிறோம். இதெல்லாம் சேர்த்து தான் நமக்கு இன்றைக்கு பெரிய துன்பத்திற்குள்ளே நம்மை தள்ளி விட்டு இருக்கிறது. இந்த நாவு நம்மை இந்த துன்பத்திலே தள்ளி விட்டு இருக்கிறது. பிறருக்கு மனநோ உண்டாக பேசுகிறோம், அவமானப்படுத்தி பேசுகிறோம், அவர்களை குத்தி பேசுகிறோம். என்றைக்கோ ஒரு தவறு செய்திருப்பார்கள், அது இன்றைக்கும் அதை சொல்லி சொல்லி அவர்களை வேதனைப்படுத்தி கொண்டிருப்போம். இந்த நாவு நமக்கு எதிராய் சாட்சி கொடுக்கும். இன்றைக்கு இந்த நாவின் மூலமாக எத்தனையோ பாவங்கள் நாம் செய்கிறோம். அதை இன்றைக்கு நாம் நிறுத்திவிட்டால் நம்முடைய துன்பமும் நின்றுவிடும். இரண்டாவதாக கோபம். கோபம் நம்முடைய பாவங்களும் அக்கிரமங்களும் அதிகமாக காரணம். இரண்டாவதாக கோபம். நம்முடைய கோபத்தின் நிமித்தமாக இன்றைக்கு அநேக தவறுகளை செய்கிறோம். கோபத்தின் நிமித்தமாய் அடிக்கிறோம், கொலை செய்கிறோம். கோபம் வந்ததுனால கொலை செய்கிறோம், அடிக்கிறோம், திட்டுறோம். பல விஷயங்கள் நாம் செய்து விடுகிறோம். வெளியே இன்னைக்கும் எத்தனையோ பேர் கோபத்தில் செய்த காரியங்களை நினைத்து வருந்தி கொண்டிருப்பார்கள். இன்னைக்கு கோபத்தில் செய்த காரியங்களை நினைத்து இன்றைக்கும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் அநேகரா இருக்கிறார். ஐயோ, கோபத்தில் அப்படி செஞ்சிட்டனே, கோபத்தில் அப்படி நான் பேசிட்டனே, கோபத்தில் நான் அப்படி நடந்துக்கிட்டனே, அதனால தான் எனக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அநேகர் கோபத்தின் நிமித்தமாக இன்னைக்கு துன்பப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. இதே நிலைமை தான் மோசேக்கும். நீங்கள் வாசித்து பாருங்கள். என்னாகமம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம், என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 9 9 வசனம் 10 11 வசனங்களை நீங்கள் வாசித்து வருவீர்களானால், கன்மலையை பார்த்து பேசு என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் அந்த ஜனங்கள் நிமித்தமாக கோபப்பட்ட மோசே கன்மலையை பார்த்து பேச வேண்டிய பதிலாக கன்மலையை அவர் அடித்து விட்டார். அதனாலே ஆண்டவருடைய கோபத்திற்கு மோசே ஆளாகிவிட்டார். பாருங்க, கானான் தேசத்திற்கு மோசேயினாலே பிரவேசிக்க முடியாமல் போய்விட்டது. பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தின் ஆசீர்வாதத்தை மோசேயினால் பெற்றுக்கொள்ள முடியாமல் போய்விட்டது. காணப்படா அதற்குள்ள அவர் போக முடியாமல், அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் போய்விட்டது. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அவர் கடினமாய் உழைத்து அங்கிருந்து அவர்களை மீட்டு வனாந்தரத்தின் பாதையில் அவர்களை வழி நடத்தி இவ்வளவும் செய்த மோசே கோபத்தின் நிமித்தமாக ஆசீர்வாதத்தை இழந்து போனார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் அந்த கோபத்தினால தான் பல ஆசீர்வாதங்களை நாம் இழந்திருக்கிறோம். யோசித்து பாருங்க. உங்களுடைய கோபத்தினால தான் இன்றைக்கு இந்த கஷ்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. உங்களுடைய கோபத்தினால தான் இந்த பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து கொண்டு இருக்கிறீங்க. நீங்கள் பட்ட கோபத்தினால தான் இன்றைக்கு அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு இல்லாமல் இருக்கிறது. உங்கள் கோபம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாவமாக அமைந்து விட்டது. அதனால் பல ஆசீர்வாதங்களை இழந்து விட்டு இருக்கிறீர்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் அதை விட்டுவிட வேண்டுமா?
சூரியன் மறைவதற்குள்ள உங்களுடைய கோபங்கள் தனியே கடவுது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்முடைய துன்பங்களுக்கு காரணம் ஆசை. 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீரானால், பண ஆசை எல்லா தீமைகளுக்கும் வேறாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. எல்லா ஆசை எல்லா தீமைகளுக்கும் வேறா இருக்கிறது. இன்றைக்கு நம்ம இந்த அளவுக்கு இன்னைக்கு கடன் பிரச்சனை. எப்படி எனக்கு இவ்வளோ கடன் வந்தது, எப்படி இவ்வளோ கடன்ல நான் சிக்கிக்கொண்ட? ஆசை. நிறைய பேர் இன்றைக்கு ஆசைகள், அந்த பெரிய டிவி வாங்கணும், கார் வாங்கணும், அவசியமே இல்லை ஆனாலும் கார் வாங்கணும், அந்த பொருள் வாங்கணும். ஏன்னா அவங்க வாங்கிட்டாங்க, பக்கத்து வீட்டில் வாங்கிட்டாங்க, சொந்தக்காரங்க வாங்கிட்டாங்க. எங்கள் கௌரவம் என்னத்துக்கு ஆகுறது, எங்கள் மரியாதை என்னத்துக்கு ஆகுறதுன்னு சொல்லி இன்னைக்கு நிறைய கடன் வாங்கி வாங்கி எப்படியாவது கட்டிடலாம், வருமானத்திலேருந்து கட்டிடலான்னு சொல்லி வாங்கி, இந்த கொரோனா வந்ததுனால வேலை போய் அதை கட்ட முடியாமல், பாதி சம்பளத்தில் மெயின்டைன் பண்ண முடியாமல், கடன் பிரச்சனை ப்ரெஷர் ஓவராகி இன்னைக்கு எத்தனை பேர் இந்த துன்பத்தில் இருக்கிறீங்க, எத்தனை பேர் இன்னைக்கு கஷ்டப்படுறீங்க, எத்தனை பேர் வேதனைப்படுறீங்க. பொருளை வாங்கி அதனுடைய பணத்தை கட்ட முடியாமல் எவ்வளோ வேதனை இன்னைக்கு. ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது இந்த ஆசை. இந்த ஆசை எங்கிருந்து ஆரம்பித்தது, எங்கிருந்து மனிதனுக்கு வந்தது? ஏதேன் தோட்டத்திலிருந்து வந்தது. சாத்தான் சொல்றான், இந்த கனியை நீ புசிப்பீரானால் தேவர்களை போல இருப்பீர்கள். அந்த ஆசை வார்த்தைகள் பிசாசு சொன்ன உடனே, அந்த ஆசை வார்த்தைகள் ஏவாளுக்குள்ளே போன உடனே அங்க தீமைக்கு ஆதாமும் ஏவாளும் ஆளாக்கப்பட்டார்கள். ஆசை உள்ள வந்த உடனே தீமையும் வந்தது. பாருங்க, அன்றைக்கு அந்த ஆசைப்பட்டு தேவர்களை போல இருப்பீங்கன்னு ஆசை வந்த உடனே அவர்கள் இருந்த இடத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். இந்த ஆசீர்வாதம் இழந்துட்டாங்க. என்னைக்கு ஆசை வருதோ அன்னைக்கு ஆசீர்வாதம் விலகி போயிடும். நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. இன்றைக்கு சில ஆசைகள் மூலியமாக நீங்கள் ஆசீர்வாதத்தை இழந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆசை முக்கியமா, ஆசீர்வாதம் முக்கியமா? ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் தான் முக்கியம். நம்முடைய ஆசைகளை விட கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் முக்கியம். எது வேணும் இன்றைக்கு? எல்லா தீமைகளுக்கு இன்னைக்கு இவ்வளோ இக்கட்டு எனக்கு இருக்கிறது, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது காரணம் ஆசை. இந்த உலகத்தின் மேல் உள்ள ஆசை, பொருட்கள் மேல் உள்ள ஆசை, பொருட்கள் மேல, நகை மேல உள்ள ஆசை. எல்லாத்தையும் வாங்கி வாங்கி வைத்து கொள்ளணும், எல்லாத்தையும் வாங்கிக்கணும், எல்லாம் என்னிடத்துல இருக்கணும். கர்த்தர் சொல்றாரு, மதிகேடனே, இன்றிரவு உன் ஜீவன் எடுத்து கொள்ளப்பட்டால் நீ சேர்த்து வைத்தது யாருடையதாகும்? நம் ஒன்றும் எடுத்து வந்ததும் இல்லை, எடுத்து போகுவதும் கிடையாது. வேண்டாம். இன்னைக்கு ஓவரான ஆசைகள் தான் துன்பத்திலே நாம் தள்ளப்பட்டிருக்கிறது காரணம். ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களும் இதெல்லாம் நம்முடைய பாவங்களாய் மாறுகிறது. ஆசையும் கோபம், நாவு, இதெல்லாம் நம்மை பாவத்திற்குள்ளாக்கி தேவனுடைய ஆசீர்வாதத்திலிருந்து நம்மை விலகச் செய்து அநேக துன்பங்களுக்கு நம்மை ஆளாக்கி விடுகிறது. அநேக துன்பங்களுக்கு நம்மை ஆளாக்கி விடுகிறது எது? நம்முடைய நாவும், நம்முடைய கோபமும், நம்முடைய ஆசைகளும். ஹல்லேலூயா. இன்றைக்கு அதை நம்ம விட்டுவிட வேண்டும். கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய துன்பத்திற்கு இதுதான் காரணம், அதெல்லாம் விட்டுடு. ஆசை, கோபம், நாவு, இதெல்லாம் நீ என்ன பண்ணு, கண்ட்ரோல்ல வச்சுக்கோ. அப்போ உன் துன்பம் நீங்கி உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, ஏன் நான் துன்பப்படுகிறேன்? ஏன் நான் துன்பப்படுகிறேன்? ஏன் நான் பிரச்சனை சந்திக்கிறேன்? ஏன் நான் பாடுகளை சந்தித்து கொண்டிருக்கிறேன்? இரண்டாவதாக, என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஆசீர்வாதத்தை
சுதந்தரித்து கொள்ளும்படியாக, பெற்று கொள்ளும்படியாக இந்த சோதனையை நீ சந்தித்து கொண்டிருக்கிறாய். இன்றைக்கு நீ துன்பப்படுகிறது காரணம் நீ ஆசீர்வாதமாக இருக்கதான். ஹல்லேலூயா. ஆதியாகமம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பாருங்கள். நான் ஏன் துன்பப்படுகிறேன் என்றால், நான் ஆசீர்வதிக்கப்படவே நான் துன்பப்படுகிறேன். ஆபிரகாம்ட்ட ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய ஒரே பேரான குமாரனை, நீ நேசிக்கிறவனை, நீ நேசிக்கிற உன்னுடைய குமாரனை எனக்கு பலி செலுத்து என்று ஆண்டவர் கேட்ட பொழுது, ஆபிரகாம் இது என்ன சோதனை? இத்தனை ஆண்டுகள் கழித்து பிறந்த என் குழந்தையை நானே பலி செலுத்த வேண்டியதா இருக்கிறது. கர்த்தர் சொல்லிட்டார், இது இப்படிப்பட்ட ஒரு சோதனை, இப்படிப்பட்ட ஒரு துன்பம் எங்க போய் சொல்லுவது? ஆபிரகாம் யாரிடத்துல இப்ப சொல்ல முடியும் இந்த துன்பத்தை? அப்பொழுது அவருக்கு புரியவில்லை, இது எனக்கு ஆசீர்வாதமாய் மாறும், இந்த துன்பம் எனக்கு ஆசீர்வாதமாய் மாறும் என்பது அப்போ ஆபிரகாமுக்கு தெரியல. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரி, இப்போ உனக்கு இருக்கிற இந்த பிரச்சனை, உனக்கு இருக்கிற இந்த துன்பம் பின் நாட்களிலே இதுவே உனக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. விசுவாசமாயிரு. கர்த்தர் சொல்லுகிறதெல்லாம் செய்யுங்க. ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருங்க. இன்றைக்கு இருக்கிற இந்த துன்பம் அது ஆசீர்வாதமா மாறும். இன்றைக்கு இருக்கிற கண்ணீர் அது ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவார் என் ஆண்டவர். ஹல்லேலூயா. மூன்றாவதாக, நான் ஏன் துன்பப்படுகிறேன் என்றால், தேவ நாமம் என்னிலே மகிமைப்படும்படிக்கு. கர்த்தர் சிலரை தெரிந்து கொள்ளுகிறார். சிலர் மூலியமாக தேவ நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று ஆண்டவர் தீர்மானிக்கிறார். அப்போ நான் கர்த்தருக்கு நீதிமானாய் இருக்கிற பட்சத்தில் நான் துன்பத்தை அனுபவிக்கிறேன் என்றால் நான் பாக்கியவான். ஆண்டவர் அதான் சொல்றார், நீதி நிமித்தமாய் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். மலை பிரசங்கத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீதி நிமித்தமாய் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. நீங்க பாக்கியவான்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் தேவன் செய்கிறதை கண்டு எல்லா ஜனங்களும் பிதாவை மகிமைப்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். யோவான் 9ஆம் அதிகாரம் 2, 3 வசனங்களை வாசிக்கிற பொழுது சீஷர்கள் கேட்கிறார், ஆண்டவரே, இவன் இப்படி இருக்கிறான், இவன் துன்பப்படுகிறானே, இது இவன் செய்த பாவமா அல்லது இவன் பெற்றோர்கள் செய்த பாவமா என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, தேவ நாமம் மகிமைப்படும்படியாக இவன் இப்படி இருக்கிறான். ஹல்லேலூயா. தேவ நாமம் மகிமைப்படும்படியாகத்தான் நீங்கள் துன்பங்களை சந்தித்து கொண்டு இருக்கிறீங்க. உங்க துன்பத்தின் மூலியமாய், நீங்கள் சகிக்கிற இந்த துன்பத்தின் மூலியமாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. லூக்கா 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, அலங்கார வாசலில் அந்த முடவன் அவன் சுகம் பெற்ற பின்பு அவன் எழுந்து குதித்து தேவனை மகிமைப்படுத்தினான். தன் வீட்டிற்கு அவன் போனான் என்று பார்க்கிறோம். ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை இன்றைக்கு இந்த துன்பத்தின் இன்றைக்கு நீங்கள் சகிக்கிற இந்த துன்பத்தின் நிமித்தமாக தேவ நாமம் மகிமைப்படும். அதுவே உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாறும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதிமானுக்கு அநேக துன்பங்கள் வரும், ஆனாலும் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் உங்களை விடுவித்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியே செய்வாராக. ஆமென். நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, இந்த வேளைக்காக நன்றி உள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். அப்பா, இன்றைக்கு துன்பப்படுகிற, வேதனைப்படுகிற, கண்ணீரோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை விடுவித்து
தப்புவித்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அப்பா. அன்றைக்கு ஷாத்ராக், மேஷாக், அபத்நேகோ, தானியேலை ஆண்டவரே நீ தப்புவித்தது போல இன்றைக்கும் பிரச்சனைகளில் சிக்கி கொண்டிருக்கிற ஆண்டவரே, கவலைகளில் சிக்கி கொண்டிருக்கிற, வேதனையில் சிக்கி கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் விடுவித்து தப்புவித்து ஆசீர்வதிங்க. உம்முடைய பலத்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், பொறுப்பெடுத்து நடத்துங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை விடுவித்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.